நான் போன வீடியோல சொல்லியிருந்த மாதிரியே இந்த வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்ன, அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் என்ன, நல்ல குரூப்னா என்ன, கெட்ட குரூப் என்னென்ன அப்படின்னு தான் இதில் பார்க்க போகிறோம். அது சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே வருங்க. ஸோ இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே இருக்கும், HDLும் இருக்கும், LDL இருக்கும். ஆனால் என்னென்னா LDLோட கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். LDL லோ டென்சிட்டி லிப்போப்ரோட்டீன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா உடம்புல இருக்க கொலஸ்ட்ரால் லெவல் எல்லாத்தையுமே வந்து ஒன்று சேர்த்து அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா பிளட் போகிற ஆர்டி வெசல்ஸில் வந்து ஒரு பிளாக் மாதிரி ஆகிடுங்க. அதாவது பிளாக் கிடையாது, பிளாக் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வந்து ஒரு 2 பக்கமும் கேர்வாக வந்து ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதனால் என்ன ஆகும்னா பிளட்டோட ஃப்ளோ வந்து அந்த இடத்துல ரொம்ப கம்மியாயிடும். இது ஃபுல்லாக பிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதுதான் ஹார்ட் பிளாக்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பிளட் பம்ப் ஆக முடியாது. அப்போ அங்கே ஒரு பெரிய ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ அந்த டைமில் பிளட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு வெசலை கண்டுபிடிச்சி அதில் போகும். ஸோ இதை தான் ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முதல் காரணம் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிடில் இருக்கிற கண்டென்ட்லாம் அதிகமாக இருக்கும். அதே அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் வரப்போ பார்த்தீங்க அப்படின்னா HDLோட கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும்.